This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் க்ராசரி ஐட்டம்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வேலை, சம்பளம், கல்வி தகுதி, விண்ணப்ப விவரம். தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்படுத்தப்பட்டு வரும் டிசீஸ் ஸ்டாப் சென்டர் அண்டர் டிஎன் ரைட்ஸ் திட்டத்தின் கீழ் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பணியிடங்களுக்கு தகுதியுள்ள நபர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சுகாதாரத்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பளம், கல்வி தகுதி, பணி விவரம், வயது வரம்பு உள்ளிட்டவற்றை பார்ப்போம். தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் டிஎன் ரைட்ஸ் திட்டத்தின் கீழ் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர், ஸ்பெஷல் எடியூகேட்டர் ஃபார் பிஹேவியர்ஸ் தெரப்பி ஆகிய பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் 22/1/2025 அன்று மாலை 5 மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன. பணியிட விவரம். நடத்த சிகிச்சைக்கான சிறப்பு கல்வியாளர். கல்வி தகுதி யுஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை அல்லது முதுகலை படிப்பாக அறிவுசார் குறைபாடுக்கான சிறப்பு கல்வி கற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். வெளிநாட்டில் படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம், ஆனால் இந்திய அரசிடம் பதிவு செய்திருக்க வேண்டும். 40 வயதிற்குட்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம். சம்பள விவரம். 23,000 சம்பளம். பணியிடம் சமூக பணியாளர் 1. கல்வி தகுதி சமூக பணி முதுகலை பட்டம். வயது உச்சவரம்பு 16/12/2024 படி 40 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். மாத ஊதியம் 23,800. பணியிடை விவரங்கள். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். சிகிச்சை அளிப்பதில் இளங்கலை அல்லது முதுகலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். நிபந்தனைகள். இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் மற்றும் 11 மாதத்திற்கான ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும். மேற்காணும் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் போது கீழ்கண்ட ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டப்பட்டிருக்க வேண்டும். முழுமையான முகவரி மற்றும் அலைபேசி எண் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். பிறந்த நாளுக்கான ஆதாரம், பிறப்பு சான்றிதழ், 10ஆம் வகுப்பு சான்றிதழ், 12ஆம் வகுப்பு சான்றிதழ், கல்வி தகுதிக்கான சான்றிதழ், 10ஆம் வகுப்பு சான்றிதழ், பட்டய சான்றிதழ், தற்காலிக பட்டச்சான்று மற்றும் மதிப்பெண் சான்றிதழ். இருப்பிடங்களுக்கான சான்று. வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, தொலைபேசி ரசீது, மின் கட்டணம் உள்ளிட்டவற்றை விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்ப படிவங்கள் http://coimbatore.nic.in என்ற இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்யலாம். மேற்குறிப்பிட்ட பணியிடங்கள் எண்ணிக்கை மாறுதலுக்குட்பட்டது. மேலும் குறிப்பிடப்பட்டுள்ள தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் மற்றும் முழுமையான விவரங்கள் மற்றும் சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். இவ்வாறு கோவை மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தின் நிர்வாக செயலாளர் கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.